ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ நிகழ்ச்சிகள், மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் இந்த ஆண்மை குறைவை போக்கக்கூடிய சில ப்ராடக்ட்டுகளை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். சரிங்களா? இது பொதுவாக மார்க்கெட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பு, அதே மாதிரி சித்தா ஆயுர்வேதா மருத்துவ கடைகளில் கிடைக்கக்கூடிய விற்கக்கூடிய மருந்தகங்களாக இருந்தாலும் சரி, இதில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுகளை நம்ம ஓடிசியாக கூட நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அந்த வரிசையில் ஆண்மை குறைவை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட்டுகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரளாவை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இது சாதாரணமாக இல்லைங்க, ஏறத்தாழ 1921 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனி பல ப்ராடக்ட்டுகளை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் இருக்குது. பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் எங்களை அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைகிறது. சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. மறந்துடாமல் எங்கள் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க சிலவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து போயிடுறாங்க. அதில் நம்மளுக்கு நம்மளுடைய கருத்துக்கள் போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலைன்னு ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இதுகளை எங்களுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருமாறு மிக பணிவோட கேட்டுக்கொள்கிறேன். கேரளாவில் ஆயுர்வேத பாரம்பரியமிக்க கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நூற்றாண்டுகளை கடந்த கம்பெனிகள் பார்க்கும் பொழுது ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு பாரம்பரியமாக அவங்க அதை கொண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்பா மய அந்த மாதிரியான இதுகளில் இருந்து கொண்டு மார்க்கெட்டிங் ட்ரெண்டில் கொண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள அறிவியலுக்கு உள்ளதுக்கும் இன்றைக்கி உள்ள சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டுகளை பெற்று செயல்படக்கூடிய ஒரு சில கம்பெனிகளில் முக்கிய இடத்தை வகிக்கக்கூடியது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீதாராம் பார்மசி. இந்த சீதாராம் பார்மசி கேரளாவில் உள்ள திருசூரில் நெடுபுலா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா 1921 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி நூற்றாண்டுகளை கடந்து மக்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற்று விளங்கிட்டுருக்குன்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தட் மீன்ஸ் மக்கள்கிட்ட அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு நிறுவனங்கிறதுக்காகத்தான் நான் இது சொல்ல வரேன். இவங்க நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிக்குள்ள உள்ள சாஸ்திரிக்கல் ப்ராடக்ட்டு, அதே நேரத்தில் சிங்கிள் ஹெர்பல் ப்ராடக்ட்டு அதில் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா அஸ்திரா எனப்படும் ஒரு லேகியம் தான். இந்த லேகியம் பொதுவாக சில பாரம்பரியமான மருத்துவர்கள் வைத்தியர்கள் இவங்கெல்லாம் ஒரு தங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிக்காக ஒரு சில மருத்துவ குறிப்புகளை வச்சுருப்பாங்க. இந்த இதை சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் பிரியாணி போடுறாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு சுவைகள் இருக்குது, அல்வாவில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வான்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சில பேட்டண்டான, அதாவது ஃபேமிலி ஃபார்முலா மாதிரி உள்ள ஒரு இதுகளை அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான சில அனுபவம் மிக்க இந்த ஃபார்முலா ஆண்மை குறைவுக்கு மிக சிறந்த இடத்த வகிக்குது. நிறையா பேஷண்ட்டுகளுக்கு இதை கொடுத்துருக்கோம். ஆண்குறி தளர்ச்சியாக இருக்கிறது, ஆண்குறி துவண்டு போயிருக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த அஸ்திரா அப்படிங்கிற லேகியம் இன்றைக்கி நல்ல பலனுள்ளதாக இருக்குது. சிலவங்க வேறு பிராண்டில் அது பேரில் இமிட்டேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் சில ஒரு இதில் கேப்சூல் அப்படி இப்படின்னு நீங்கள் அதெல்லாம் பார்த்து நம்பிட வேணாம். ஆயுர்வேதா சித்தா டாக்டர்களை அணுகி நீங்கள் இதை அவங்களுடைய மருத்துவ ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதை பயன்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா
பூனைக்காளி விதை, அதே மாதிரி பூனைக்காளியோடைய அந்த பவுடர், அதே நேரத்தில் வந்து அஸ்வகந்தா, சதாவரி, அதே மாதிரி வந்து அந்த ஏலக்காய், அதே நேரத்தில் வந்து ஜாதிபத்திரி, லவங்கம், திப்பளி, நெய், வெல்லம், தேன் முதலிய பொருட்களை வந்து கலந்துருக்கிறாங்க. ஆமாம், இவைகள் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான முறையில் வந்து செய்கிறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல அதிகமான ஒரு வீரியத்தன்மையாகவும் ஒரு பொட்டன்ஷியலாகவும் இருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம வந்து எல்லாரும் இதை வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துகிறது வந்து நல்லது. எந்த மருந்துனாலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள இதில் வந்து இது பண்ணிக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓடிசியாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு வந்து கிடையாது. ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கூட இது வந்து இது பண்ணிக்கிறலாம், சரிங்களா? அதே நேரத்தில் இது வந்து எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 5 கிராம் அளவுக்கும் குறையாமல், சரிங்களா? சிலவங்க சிறுநெல்லிக்கு அந்த மாதிரி சின்ன உருண்டை அப்படிலாம் இதாகாது. நல்லா 5 கிராம் அளவு போல், அதாவது பெருநெல்லிக்கு அளவு போல் எடுத்துக்கிறோங்க. அதுக்கும் குறையாமல் எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா 1 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கும் குறையாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு பசும் பாலோடு நீங்கள் வந்து தினசரி காலை இரவு இந்த மாதிரியான இதுகளில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஆண்குறி வந்து துவண்டு போயிருக்கும். பொதுவாக வந்து ஒரு கருத்து ஒன்று கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆண்குறி பெண்குறியில் வந்து பிஹெச் தன்மை வந்து அதிகம். அதாவது பிஹெச் தன்மையில் அசிட்டிக் நேச்சர் வந்து அதிகம். ஆண்குறியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூஸ் வந்து இந்த அசிட்டிக்கில் இதில் போயிட்டு வரனால நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா தினசரி அந்த இதுகளில் செஞ்சுட்டு வரனால ஆண்குறி வந்து துவண்டு போயிடும், தளர்ச்சி அடைஞ்சிரும். அதே நேரத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியோட நுனிப்பகுதி அதிக கூச்சம் எடுத்துக்கொண்டு விந்து முந்துதலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். அப்புறமா தான் கொஞ்சமான பிரச்சனைகளை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதுக்கு வந்து இந்த போதிய புரோட்டீன் கட்டுமானம் இல்லாத அது ஒரு காரணம், ஃபேட்டு கட்டுமானம் இல்லாததும் ஒரு காரணம், குறையிறது ஒரு வகையான காரணம். ஏன்னா இவங்க வந்து அதிகமாக உடல் உறவில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறனால வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை அதிகமாக இருக்குது, செயல்பாடு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு இதெல்லாம் நம்ம எடுக்காதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதில் வந்து கொஞ்சமாக பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து இந்த லேகியம் வந்து சரி பண்ணுதுங்க. இது வந்து மார்க்கெட்டில் உள்ள எந்த ப்ராடக்ட்லேயும் இதில் சேர்த்துருக்கிற சில மூலிகை பொருட்கள் வந்து வேறு எதுலேயும் சொல்லலை, மித்த இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஆட்டோட சில பகுதிகளையும் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது ஒரு தேரி வந்து சொல்லுது ஆயுர்வேதத்தில், மாம்சக விருத்திகி சீரக விருத்திகின்னு ஒரு மகரிஷியோட ஸ்லோகம் வந்து சொல்லுது. மாம்சம் சாப்பிட்டிங்கன்னா மாம்சத்தை வந்து கட்டுமானம் பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பால் அருந்தினீங்கன்னா அது வந்து இது பண்ணுறதுனால இதில் சேர்த்துருக்கிற அந்த அசைவ ஆட்டுடைய பொருள் வந்து அந்த அதிகமான ஒரு காமத்தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். நம்மளுடைய அந்த ஆண்குறியோட தசை பகுதிகளை வந்து கட்டுமானத்தை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பணியை வந்து இந்த லேகியம் வந்து பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்ம இந்த ஆண்குறி சம்மந்தப்பட்ட ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, விந்து சீக்கிரம் வெளியேறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு பேசிக் கரெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு வந்து இந்த லேகியம் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறலாம். ஆமாம், இது வந்து பார்க்கும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே 5 கிராமுக்கு குறையாமல் காலை இரவு உணவுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலோடு சேர்ந்து வந்து எடுத்துக்கிறங்க. சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஓடிசியாக கூட சில மெடிக்கல்களில் வந்து விற்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். பக்க விளைவுகள் வந்து இது வரைக்கும் கண்டறியப்படவில்லை. ஏன்னா 100 ஆண்டுகள் கடந்தது, பல பேருக்கு பல இதில் கொடுத்துருக்காங்க. அதுமா அந்த மாதிரியானது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கூட நீங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து இதை வந்து தருவித்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொருளுங்க. இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்குதுங்கிறத மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நம்மளுடைய ஒரு சங்கடமான ஒரு இது.
ஆமாம், போய் என்ன பண்ணாங்க, பிஜி இன்ஹிபிட்டர் தடை பண்ணக்கூடிய வயக்ரா, சிடன்பில் சிட்ரேட் இந்த மாதிரியான இதுகளில் போட்டு டோட்டலாக ஃபியூஸ் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இது கரெக்டிவான ட்ரீட்மெண்ட்டுகளை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு நன்மையை வந்து விளைவிக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் எந்த வகையான மருந்துகளாக இருந்தாலும் சரி, அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அவர்கள் மூலம் முழுமையான ஒரு கைடன்ஸ் பெற்று பயன்படுத்துவது நல்லது அப்படிங்கிறது ஒன்று. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.